அப்பதானே இது பண்ண மாட்டானு ஜம்பூருக்கு கிளம்புறானுன்னா போன் பண்ணிருக்காயா என்கிட்ட பேசுறது இருக்கணும். முதல்ல நீ பெத்த பிள்ளைகிட்ட கொஞ்சி கூட பேசுறா. ஆனா அவன் உசுறு வேஸ்டா போக கூடாது. அந்த உசுரை வச்சு சில நல்ல காரியெல்லாம் பண்ண வேண்டியிருக்கு. உன் மச்சான் சத்தத்துக்கு உன் தொண்டை அடைச்சா உன் கடை அடைச்சிக்க, உன் ஃபேக்டரி அடைச்சிக்க, ஏன் உன் வாய் அடைச்சிக்க, ஏதோ உன் கொண்டாட்டி வாய் அடைச்சிக்க. ஊர்ல உள்ள உன் கடையெல்லாம் அடைப்பியா? கார் எழுப்பியா? ஆட்டோ எழுப்பியா? இல்ல கடை எழுப்பியா? சரி, உன் மச்சா கொண்டது நான்டா. நீ ஆம்பளையா இருந்தா என்கிட்ட போது மாதிரி பொது சொத்தை நாசம் பண்ணியா? உன்ன மாதிரி பொது சொத்தை நாசம் பண்றவனுக்குலாம் என் ஸ்டைல்ல ஆப்பு வைக்கிறதாண்டா. என்னடா ஆப் ஆயிட்ட? உன்னோட ஃபேக்டரிக்கு ஒரு லிஸ்ட் அமைச்சிருக்கேன். அந்த லிஸ்ட் நீ யார் யார் ஆட்டோ கொளுத்திருக்க, யார் யார் பைக்கை கொளுத்திருக்க, யார் யார் காரை கொளுத்திருக்கேன்னு அட்ரஸோட போன் நம்பரோட அனுப்பியிருக்கேன். முதல்ல எடுத்து பாடிடா. உனக்கு ஒரு நாள் டைம், அதுக்குள்ள அந்த லிஸ்ட்ல இருக்கிற எல்லாருக்கும் திருப்பி கொடுக்குறேன். இல்லன்னு வச்சுக்கோ, உன் மச்சான போட்டு தள்ள மாதிரி உன் புள்ளையும் போட்டு தள்ளி பணம் வாங்கி பொண்ணை கட்டி வேண்டாம். பொங்கலோ பொங்கல் பொங்கலோ நல்ல பாட்டு தான். படம் சாங்ஸ் எல்லாம் இருக்குடா, நல்ல சாங்ஸ் தான். புது படம் டவுன்லோட் பண்ணி விளையாடுறதே ரெக்கார்ட் பண்ணுறதுக்குன்னு ஒரு நான் விளையாண்டுருக்கே ரெக்கார்ட் பண்ணலாம். டி தடியா அது நான் விளையாண்டுருக்கேன். ஒரு வச்சேன் பொங்கல் கண்டதை ரெக்கார்ட் பண்ணாத அதில் டெலிட் பண்ணலாம்ல. அவன் சாப்பிடுமா? கேக்குறான் டாக்டர் டாக்டர் என் உடம்புக்கு
அதுக்கு வேறு ஃபோன் பண்ணீங்க அப்படி அதுக்கு வேறு சும்மா ஃபோன் பண்ணுங்க எனக்கு அதான் எனக்கு ஒன்றும் புரியல இப்போதான் வருது ஃபோன் இப்போ 2 நாளா போய் போனான்னு மாற்றிக்கிட்டா இல்லை என்ன சொன்னாங்க பேசவே இல்லை இதை பற்றி போடாது எனக்கு மாப்பிள்ளை திட்டலையா மாப்பிள்ளை கேஸ் போட மாட்டாரு கேஸ் எல்லாம் நடந்துருக்காங்க அவங்க கொடுத்து அவங்க பார்த்துக்கிறாங்க அப்படின்ட்டாங்க இது நான் தலையிடலப்பா இதெல்லாம் அப்படின்ட்டாங்க சரி இவர் காசு வாங்கிக்காங்கன்னா இவருக்குள்ள ஷேரை வாங்கி வாங்கினா தலையிட்டாரு அவங்க கொடுத்து அப்படின்ட்டாங்க யார் அனுபவம் அப்படிதான் இருக்கும் தனியாக இருக்க போடாது தலையில் வச்சு ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். இது 6000 இருந்தாலும் மிக்ஸி வாங்கலாம் கார்த்தி. நம்ம மிக்ஸி எத்தனையோ ஒரு நாளைக்கு மிக்ஸி 2 மிக்ஸி வாங்கி கொடுத்தேன். நான் கேட்கணும் உடனே வரல காஸ்ட்லி மிக்ஸி வாங்கி கொடுத்தேன். புரியுங்களா? புரிமையெல்லாம் வாங்குறோம். நீ என்ன பண்ணாங்க? பிரீத்தி பிரீத்தி வாங்கிச்சியா? காஸ்ட்லி அது பட்டர்ஃப்ளை வாங்க போவோம். அது மிக்ஸி மிக்ஸி எல்லாம் ரொம்ப எல்லாம் யூஸ் பண்ண முடியாது அப்படின்றாங்க அவங்க கேட்போம். மிக்ஸிலெல்லாம் காசு போடக்கூடாது. அது வாங்கி வாங்கியே அது செவன் முன்னாடி நாங்க சீக்கிரம் இங்க வந்துருவோம். ஓகே என்னோட ஷூ அட இவன் கை அற்புதமா செஞ்சிடுச்சே. ஆனா ஒரு கை இல்லமா ஈஸிடா. சர்ஃப் எக்ஸல் ஈஸி வாஷ். சவுண்ட் கேட்கலையே. இத பார்க்க ஈஸியா விடாபிடி கரையையும் சுலபமாக இது முடிச்ச சவுண்ட் கேட்கல. சர்ஃப் எக்ஸல் ஈஸி வாஷ். முடிச்ச சவுண்ட் கேட்கல. மக்கள் டாக்டர் ரொம்ப மூட்டிச்ச சவுண்டு கேட்கலான்றான். தண்ணி கூட குடிக்க முடியல டாக்டர். வாஷிங் மிஷின் முடிச்ச சவுண்டு கேட்கலான்றாவா? நாளைக்கு கூட போடுறது இல்லை அயன் பண்றது. அப்பனா இந்த கம்பெனி பேங்கரை பத்தி பேசுறான். முக்கியமானதெல்லாம் இருக்காது டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதெல்லாம் கேம் இதெல்லாம் போட்டு ரெக்கார்ட் பண்ணலாம். அதில் தான் நல்லா இருக்குது. டேப் முக்கியமானது தான் அது. நம்ம இதுவே 2000 ரூபா ஸ்கேன் டிஸ்க். அது பேர் ஸ்கேன் டிஸ்க். அதான் சொல்றாங்க. 2000 ரூபாய்க்கு எங்க டிஸ்க் தரான்? சரி இதே தரான். 2000 ரூபா தானா? 2000 ரூபா தானே சும்மா வருது அவனுக்கு? எவ்வளோ பெரிய காசு 2000 ரூபா? அந்த பாயிண்ட கணக்கு பண்ணா 2000 ரூபாய். அந்த பாயிண்ட் காசு கிடையாது. பாயிண்ட் தான் எடுத்துப்பான். அது அந்த பாயிண்ட் போயிட்டு தந்துடுவான். ஆனா இதோட உண்மையான வேல்யூ 2000 ரூபாய். நம்ம 2000 ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்கோம். பாயிண்ட் புக்ஸ்னு போயிடுச்சு. 2000 ரூபாய்க்கு மாசம் 100 ரூபாய்க்கு ஒரு பாயிண்ட். 100 ரூபாய்க்கு ஒரு பாயிண்ட். அப்ப எவ்வளோ? ஆமா
2 லட்ச ரூபா முடிச்சாங்க. எனக்கு இருக்குடா. அவ்வளோ யூஸ் பொங்கல் விளையாச்சல இல்லை ஒரே ரூபாய் இருக்கு பொங்கல். சாதம் சாதம் இருக்கு. பொங்கல் ஒரே ஒரு ரூபாய் விஷ்ணுவுக்கு அளவுக்கு இருக்கு. அம்மா சமைக்கிறது இன்னொரு பென்ட்ரைவ் வாங்கிக்கலாமாடா இல்லைன்னா ஏன் இல்லை என்ன